அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டிருக்கு ஜி. நான் வந்து இவங்க மட்டும் இல்லை, மேயருங்கிறது தலைமையில் இருக்கிறவங்க கடைசி வார்டு கவுன்சிலர் வரைக்கும் இப்படி நடந்துப்பாங்க. ஆக்சுவலி நான் நோட்டீஸ் பண்ணது, நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு தான், நகராட்சி வார்டு கவுன்சிலர்ஸ் மத்தியில் பார்த்த பரவலான ஊழல் திமுகவில் வேற அடுத்த லேயரில் கூட நான் பார்க்கல. ஏன்னா எங்கள் ஏரியாவில் வார்டு கவுன்சிலரே எவ்வளோ காசு வச்சுருக்கிறான்லாம் நான் பார்த்தேன் அந்த 2021 to 6. சொல்லுங்க கிங்க. இல்ல இவங்களே இப்படி நான் தெரியாம கை வச்சிட்டேன். நான் என்ன அது என்ன அதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க வார்டு கவுண்டர் பத்தி பேசுனீங்கல்ல, எனக்கு என்னன்னா அந்த விஷயத்துல வந்து ஒரு மேயர்ன்றது வந்து ஒரு சென்னைக்கு வந்து ஒரு உயிரிய ஒரு நல்ல மரியாதையான ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்ல இருக்கிற நீ ஒரு தாந்தோண்டித்தனமா ஒரு கேஷுவலா நீ எது பண்ணாலுமே மீடியால தெரியுது. நீ வந்து எங்களை உன்னை அசிங்கப்படுத்திக்கிற இல்ல. ஒரு தமிழ்நாட்டு தலைநகர் சென்னையில இருக்க ஒரு மேயரை உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்கிற, மக்களையும் சேர்த்து நீ கேவலப்படுத்துற. அந்த அந்த காமன் சென்ஸ் அறிவு இருக்கா இல்லையா? இதெல்லாம் இன்னும் ஜீவத்துல சேர்த்துறதுன்னே தெரியல. இல்லைங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ சர்வாதிகாரியா இருந்திருந்தா, ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம ஏற்கனவே நான் ஒரு ஹைபாத்தட்டிக்கல் சினாரியோ கொடுக்குறேன், நம்மளோட மேயர் இப்படி இருந்திருந்தா படிக்கு படி எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, எப்படிலாம் ஹராசிங்காக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. நம்மளது தான் இப்போ வந்து பெரும்பான்மையான ஆட்சி. ஓகே, தாவேக்காவோட தலைமையில் இருக்கிற ஒரு ஆட்சி தான் இப்போ தொடருது, மலருது. அப்படி இருக்கும்போது உங்களோட டென்யூர் இன்னும் இருக்கு. ஆனா எங்களுக்கு 108 எம்எல்ஏ இருக்காங்க. அதை தாண்டி எங்களுக்கு ஆட்சி, அமைச்சரவை, உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிலாம் இப்ப எங்களோட தோழமையா அமைச்சரவையில உட்காந்துருக்காங்க. நான் உங்களை நினைச்சா டார்கெட் பண்ணலாம். ஆனா எதுவுமே பண்ணலையே. அங்க கூட வந்து உங்களுக்கு தான் முன்னுரிமையும், உங்களுக்கு தான் வந்து முன்மரியாதையும் கொடுக்கப்பட்டு அவங்கள கூட நிக்கணும்னு தான் நாங்க கேட்குறோம். அதை கூட அவங்கள பின்னால நிக்க விட்டு, நீங்க வந்து சமத்துவம் பேசுற கட்சியா? நீங்க தலித்துன்னு சொல்றீங்களே, உங்க மனசுலயே என்ன ஒரு ஆதிக்கம் இருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு சக தலித்தை பார்த்து இப்படி செய்வீங்க? நான் சாரி, வார்த்தைக்கு வார்த்தை இந்த அரசியல் ஏன் ஆடணும்னா, இது நான் இப்படி பேசும்போது என் மேல வந்து குற்றச்சாட்டுப்படுது. நீ வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன், இதனால தான் உனக்கு வந்து மேயர் பிரியா மேல தனிப்பட்ட வன்மம் இருக்குதுன்னு. நான் கேட்குறேன், அந்த இப்படிதாங்க பேச ஆரம்பிச்சாங்க இப்பெல்லாம். நான் கேட்கிறேன், இப்போ என் பேரு கிங் ஆஃப் சென்னை வச்சிருக்கேன். என்னை பார்த்தா எந்த ஊருக்கார கண்டுபிடிச்சிருவாங்களா? என்னை பார்த்த ஜாதிலாம் தெரிஞ்சிருமா? அது எப்படி தெரியும்? ட்விட்டர்ல அதுக்கெல்லாம் இருக்கா? எல்லாமே இப்படி அப்படிதான் பண்றாங்க. இப்ப யாராவது மேயர் பிரியாவை குற்றம் சாட்டினா இவனுக்கு வந்து ஆதிக்க ஃபீலிங் இருக்கு. நான் கேட்கறேன், நேத்துக்கு என்ன ஆதிக்கத்துல ஒரு தலித் பல்லவியை பார்த்து இப்படி பண்ணீங்க? நாங்களும் இங்க இந்த அரசியல் ஆடுவோமா? எங்க கட்சியில 26 எம்எல்ஏ இருக்காங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. 8 பேர் வந்து அமைச்சரவையில் அமர்ந்திருக்காங்க. பொது தொகுதியிலேருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. நாங்க சமூக நீதி கட்சியா, நீங்க சமூக நீதி கட்சியா? பொது இடத்திலே இடம் கேட்ட போது இதயத்திலே இடம் உண்டுன்னு சொல்லி அமைச்சவர் தான் திரு கருணாநிதி. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த சமூக நீதியை பத்தி எங்க கிட்ட பேச முடியும்? ஒரு ராஜ்மோகனை வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர் ஆக்குனப்ப அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், கிட்டத்தட்ட என்ன தகுதிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க. உங்க ஈகோ சிஸ்டம் விஷால் எல்லாம் எப்பப்பா வந்து அமைச்சரவை நியமனங்கள்ல இவ்வளோ ஆர்வமா இருந்தாரு? அதான் கேட்குறேன். அதாவது ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குங்க, சோதிக்காதீங்க. இது ரொம்ப நாகரிகமா நேத்திக்கு அக்கா சொன்ன மாதிரி தளபதியோட வழியில பயணிக்கிற ஒரு கட்சி. அதே மாதிரி கொடுக்கறதுனால கெட்டு போகாது. இல்ல ரமேஷை பத்தி பேசினது திருச்சி அந்த விஷயத்துக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க எங்க வேலைய பண்றதுல நீ குறை சொன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணி அதை திருத்திக்க பார்ப்பேன். ஆனா நீ என்னோட புலம்பெயரையும் என்னையும் வச்சு நீ பண்ணினா, நீ சத்தியமா உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு கோடி பேர் வந்து உன்னை அடிப்பான் தமிழ்நாட்டுல இருந்து. ஆனா நீ பண்றது அதுதான் பண்ற. நீ வந்து சென்சிட்டிவான இடத்துல கை வச்சு என்னை இரிட்டேட் பண்ண பாக்குற. நான் என்ன சொல்றேன், என் வேலையில என்ன தப்பு பண்ணா எனக்கு கேளு. ஆனா இன்னொன்னு தெரியுமா சித்து, இவங்க எல்லாமே எல்லா இடத்துலயும் 234 தொகுதியிலையும் இருக்கிற எல்லா நூக்கன் கார்னர்லயும் ஊழல் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து போட அதை டைவர்ட் பண்ண பாக்குறானுங்க. இருக்கேடா. இல்லடா, இன்ஸ்டா பக்கமே போக முடியல. அந்த பிரியாவை தான் பார்த்து என்ன சொல்றது, ஓட்டு அதுக்கெல்லாம் ட்ரோலு பயங்கரம். எனக்கு தெரிஞ்சா ஐயோ தயவு செஞ்சு இன்ஸ்டா பக்கம்லாம் ஓபன் பண்ணலாம் பாத்துறோம் சொல்லு.
ஏங்க தவறா காரணம்லாம் இல்ல கேட்காதீங்க. அபியூஸ்லாம் அவங்க இல்ல. ஆனா சென்னைக்கு ட்ரோல் செய்த தான். சாதனைகளை ஒரு ஆனா சின்ன பயங்கர குறும்படம் போட்டு காமிக்கிறாங்க. ம். கொசு வழங்கும் திட்டம் சரி கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். சொல்லு அலெக்ஸ். அதான் ஒரு ஒரு ஆளு குடும்ப சண்டையில அவங்களுடைய ஒய்ஃப் ஏதோ தப்பா இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு இப்போ அவங்க இப்போ தான் குழந்தையும் வந்துட்டு கூட அதான் அவரும் சாக போறதா ஒரு வீடியோ போட்டு அது ஒன்று இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதான் இது எந்த மாதிரி எது சொல்லலாம். நான் பார்க்கவே இல்லையடா. நானும் இன்ஸ்டால அது தானே இல்ல குடியிருக்கேன். போலீஸ்ல அது இருந்து எந்த ஒரு இதுவும் போயிட்டு வரலையே இருந்துச்சு. அலெக்ஸ். இல்ல அது போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு அது பர்சனல் அது பர்சனல் போயிட்டு இதுதான். இருந்துச்சு. ஆனா போலீஸ்ல இருந்து எதுவும் டீட்டெயிலா எதுவும் வரலையே. ஆமா இல்ல போலீஸ் இது டீட்டெயில் நிறைய பேர் அதுதான் அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவங்க உயிரோட இருக்காங்களா என்ன பண்ணிட்டாங்க அது தெரியல. அது அந்த வீடியோவும் அவன் ஆனா டெலீட் பண்ணிட்டான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்துடுச்சுன்றது பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தெரியல, சொல்றது பாப்போம், வரட்டும். ஒரு மாதிரி பேட் வைப்பா இருந்தது. ஆனா அது அது பரவாயில்ல. அது மண்டைக்குள்ளேயே ஒரு நேரம் ஓடிட்டு இருந்தது. ஆதி போயிட்டான்னா விக்னேஸ்வர டிஎல்ல ஆனா சித்ப்ரோ இல்ல எதுவுமே வராம விக்னேஸ்வர டிஎல்ல அதான் மேயர் பிரியா அவங்க மட்டும் வராங்கன்னா நான் வந்து வராதப்பவே வரணுங்கிற மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நிறைய அலெக்ஸ் இடங்கள் அப்போ வந்து இல்ல அலெக்ஸ் கலாய்கிறாங்க. விக்னேஷ் ஃபேனாமா? தெரியாதா மேயர் பிரியா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் விக்னேஸ்வரன். ப்ரோ. யூடியூப்ல அவங்க வீடியோ இதுக்கு போய் என் வாயில அடிக்கடி பால் டாயில் ஊற்றி கொண்டு இருக்கலாம்டா. நடிக்கிறாப்புல அவர் வால் பேப்பரே அவங்களுக்கு வாழ்த்து தான். விக்னேஷ் ப்ரோ இன்னொன்னு பிரியா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரியா ஓ பிரியா ஏன்னா இருங்க. தயவு செய்து அலிஷா அப்துல்லா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்தது வந்து நம்ம சிஎம் விஜய் தான். அதாவதுங்க எதிர்கட்சி வேற கட்சி பெண்கள் தான் அதுதான் அவரோட சமரசம் இல்லாத ஒரு பார்வை. ஓகேயா, அவருக்கு வந்து யாரும் இந்த மாதிரி பெண்களை அசிங்கப்படுத்தி அது வந்து ஒரு தொழிலாவே நடத்திட்டு இருக்கிறான். வெளிப்படையா சொல்லக்கூடாது என்ன மாதிரியான அது தம்ப்நெயில் நிறைய பேர் பண்றானுங்க. ஆனா வந்து ஆமா இப்போ ஆமா இதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது முழு நேர இதுவாகணும். ஆபாசவாதிங்க இவன். பேருக்கெல்லாம் நான் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி கிடையாது, முழு நேர ஆபாசவாதி. இவனுக்கெல்லாம் வந்து என்ன மரியாதை கொடுக்கணும்? இவன் இந்த மாதிரிலாம் தம்புநெயில வைக்கும் போதே இவனை போயிட்டு செருப்பை கட்டி அடிக்கணும்னு எனக்கு தோணுங்க. ஆனா அதாவது இல்ல வந்துரும் சித்தே யூடியூப்ல. சித்தே இல்ல சித்தே அப்படி இல்ல எவனை சித்தே. அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு போட்டாங்க காலையில. பேர் என்ன கூட ஒருத்தவங்க தலைமறைவா இருக்கிறான், சூர்யா ஓடின்னு சூர்யா இருக்கிறான். சூர்யாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த இந்த போட்டோம் முஸ்லீம் ஒருத்தர் அவரை அரெஸ்ட் முக்தார் பண்ணியாச்சு. இன்னும் இல்ல. முக்தாரு முக்தார் இன்னும் அரெஸ்ட் அவருக்கு பண்ணல. வந்து முக்தார் வந்து சமூகத்தை வந்து தலைமறைவு. நம்ம அவர் கிளைமே பண்ண முடியாதுங்க, புரியுதுங்களா? அவர் வந்து இஸ்லாமிய இல்ல சித்து சமுதாயங்கிற போர்வையில வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சித்து இந்த யூடியூப் சேனல்ல இவங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப நாளா இப்ப டிஎம்கே ஏடிஎம்கேல இந்த மாதிரி யூடியூப்ல சேனல்ல இந்த மாதிரி வல்கரா போடும்போது இந்த லேடிஸை பத்தி போடும்போது இவனுங்க அதை என்டர்டெயின் பண்ணதுனால அவனுக்கு அது வந்து இது யாரும் கேட்கலன்ற மாதிரி திமிராயி போச்சு. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவனுங்க எந்த வீடியோ பெண்களை பத்தி தப்பா போடும்போது யாருமே கண்ட்ரோல் பண்ணல. இவனுக்கு வந்து இதுவும் இப்போ எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அந்த திமிர்ல அதாவது அவங்களுக்கு யாருக்குமே கவர்மெண்ட் வந்து இதை பார்த்து ஏன்னா அந்த எனக்கு என்ன யூடியூப்ல ஒரு 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 நீ சொன்ன அன்னைக்கு யாரோ சொன்னாங்கப்பா அந்த ஒரு இது மாதிரி இருக்கணும், அதை வந்து மானிட்டர் பண்ணணும். நான் என்ன சொல்ல மானிட்டர் உனக்கே இருக்கணும்ல, நீ இதை போடுற தப்புன்ட்டு மாட்டினாலும் பரவாயில்லன்னு பண்ணிருக்கிறேன் எல்லா வேலையும். இது நீங்க வந்து இந்த பேர்கள்லாம் 10 வருஷம் யோசிச்சு நடக்குது. பாருங்களேன். ஆமாங்க, லியோனி, நக்கீரன் கோபால், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, முக்தார், இந்த மாதிரி பெரிய பட்டியல் நான் சொல்லிக்கிட்டே போவேன். இதோ இப்போ நம்ம கட்சி பெண்களை வந்து தகாத வார்த்தைகளால் ஆனா திட்டுறாங்க, அதுல கொன்றாங்க. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இந்த திருட்டு திமுக குரூப் தான். ஆமா ஆமா, அவங்க வந்து எல்லாருமே பெண்களை வந்து விமர்சிச்சு அசிங்கப்படுத்தி பேசுறவங்க. ஜீவ சகாப்த இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஊர்ல இஷ்டத்துக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு சேனல் வச்சுக்கிட்டு என்ன வேணா நம்ம பேசலாம், நம்மளை யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் கருத்து சுதந்திரத்துல வராது, இது வெறுப்பு பேச்சுல வரும், வேற சட்டம். ஓகேயா, நீ வந்து இப்போ இஷ்டத்துக்கு அவதூறும் பேச முடியாது. அந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து பண்ணதுதான் நிறைய தடவை பண்ணணும்னு நான் பேசிட்டு இருந்தேன் ஜி. ஆனா நம்ம தலைவர் ரொம்ப பெருந்தன்மையானவர், நேத்து கூட பேசணும் அத. ஆனா இவங்க எல்லாம் அப்பதான் அடங்குவானுங்க. ஓகே, இப்ப டிஎம்கே லீகல் விங் நம்மளெல்லாம் மிரட்டுறாங்க பாத்தீங்களா? ஐயோ நீ வந்து இது அவதூறு பரப்புனா கலைஞர் மேல வந்து ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டா உங்க கேஸ் வரும், சட்டம் தன் கடமையை செய்யட்டும். அதே சட்டம் தான் நாங்களும் கையில் எடுக்கிறோம் உங்க ஈகோ சிஸ்டத்துக்கு எதிராக.
வழக்கு கேஸை பார்த்தா பயப்படுறதுக்கு நாங்க என்ன போலீஸா புது சனமாங்கிற சித் மாதிரி ப்ரோ நாங்களும் சித் ப்ரோ அரசியல் கட்சி. சித் ப்ரோ அவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க சித் ப்ரோ, வேற ஒண்ணும் கிடையாது. டிஆர்பி ராஜா எல்லாம் ஸ்பேஸ்ல வந்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. சரவணெல்லாம் வந்து பேசுறாப்புல. யாரு சிரிப்பு சரவணா? ஆமா, அவன்லாம் வந்து ஸ்பேஸுக்கு வரான் இப்போ. நேஷனலி அது கெக்க பெக்கன்னு சிரிச்சு ஃபேமஸ் ஆனானே அந்த பைத்தியமா. ஆமா ஒரு மீமுங்க. அவர் சரக்கு போட்டு இங்க வந்து என்ன பேசுறாருன்னா, பசங்களா எங்கேயாவது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா ஏதாவது பதிவு தெரிஞ்சா போய் டிஎம்கே லீகல் விங் அட்டாக் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவங்க வந்து அவங்க பதிவையே ரிக்ரெட் பண்ணணும். ஏங்க நாங்க அப்படி போட்டோம்னு ரிக்ரெட் பண்ணி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்கணும். நீங்கெல்லாம் வந்து அதிமுக சர்வாதிகாரி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஓப்பனா பேசுறாரு. நீங்க வந்து சொல்லுங்க லீகல் விங் அட்டாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் திமுக காரங்களோட போக்கே எப்படி தெரியுமா இருக்கு, அவங்களுக்கு புரியாத ஒரு பதிவுல போயிட்டு @DMK IT விங் @DMK லீகல் விங், இதோ இதை பார்த்தா நாங்க என்ன பயந்துடணுமா? இல்ல, போன வாட்டி போலீஸ் அட்டாக் பண்ணியிருந்தாங்கல்ல. சரியா, நான் உன் ஜூரிஸ்டிக்ஷன்லயே வரமாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஃப்ளைட்டை பிடிச்சி வருவியா? வா. சும்மா வந்து எல்லா பதிவுலையும் வந்துட்டு டிஎம்கே லீகல் விங் டிஎம்கே ஐடி விங், இதை பார்த்தா நாங்கள் என்ன அப்படியே பயந்துக்கிட்டு ஐயோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் ஜி, நீங்கள் மீத்தேன் கையெழுத்துக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டோன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி நாங்களும் பயந்துக்கிட்டு சாரி உள்ளேன் ஐயா மன்னிப்பு கேட்குறேன், நான் இந்த பதிவை போட்டதுக்கு திமுக மனசை புண்படுத்தினதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னைக்காவது சொல்லியிருக்கிறேண்ணா? யாராவது சொல்லுவாங்களா? நாங்க என்ன ஜி சொல்றோம், பாதி நேரம் உங்களை ஓட்டுறது நீங்க பேசின வீடியோ தான். அங்கெல்லாம் ஒன்றும் எடிட்டிங்கும் இல்லை மார்ஃபிங்கும் இல்லை. இதோ என்ன அதிகமா காப்பி ரைட் ஸ்ட்ரைக் ஆனது என் ஒரு வீடியோல ஒரு பதிவு என்னன்னா, அதுல கலைஞர் கருணாநிதி தான் வந்து அவர் 3வது மனைவியை பத்தி அவரே தான் பேசுறாரு. நான் எதுவும் எடிட்டும் பண்ணல வீடியோவும் பண்ணல. உங்க தலைவர் ஒரு மேடையில பேசுனது, பக்கத்துல கமலஹாசன் அமர்ந்திருக்காரு, பக்கத்துல மனோரமா அமர்ந்திருக்காரு. தன்னோட 3வது மனைவி எப்படி கல்யாணம் பண்ணாரு, அது மேடையில இருக்கும்போது அவங்க 2வது மனைவிக்கு தெரியாது, அது இதுன்னு அவரே தான் பேசினாரு. இதுல என்ன ஏஐ இருக்கு, வீடியோ எடிட்டிங் இருக்குது? இதெல்லாம் வந்து காப்பி ரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க. ரொம்ப டெஸ்பரேட் ஆயிட்டாங்க ஜி டிஎம்கே. இல்ல ரிசல்ட்டுக்கு நீங்க 4 நாளைக்கு பழைய முன்னாடி பழைய என்னையே வந்து குப்பையெல்லாம் கடிச்சிட்டு கலப்புனா இருந்தாருங்க. பின்ன அவன் டென்ஷன் ஆக மாட்டானுங்க. அங்க நாங்க ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து டம்முன்னு உடைக்கிறீங்க அப்படின்னு. இல்ல எதுக்கு ரிசல்ட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் போலீஸ் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஃபேக்டோட என்ன சொல்றேன், அஃபிஷியல் வீடியோவோட எடுத்து போட்டிருக்கேன் ஒரு விஷயத்த. டிஎன் போலீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க, பைத்தியார பசங்க. ப்ரோ அவங்க ஃபுல்லா இந்த மோட்ல இறங்கிட்டாங்க. இப்ப ஜென்சி மீட்டப்னு ஒண்ணு நடத்துனாங்கல்ல, அதுலயே நான் வந்து என்ன சொல்றேன், வேற ஒரு உள் பரிசீலனை மீட்டிங்ல அவன் ஏதோ அவங்களுக்கு அவங்களோட ஒரு மெம்பர் தான், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விமர்சனத்தை முன் வச்சதுக்காண்டி அவனை வந்து அங்கேருந்து அகற்றாங்க. ஜென்சி மீட்டப்ல இருந்து இல்லை, அது வந்து உள் பரிசீலனை மீட்டிங்ல அவங்க தான் சர்வாதிகாரமா இந்த கட்சியிலேயே நீங்க புரட்சி படம்லாம் சொல்லுவீங்களே ஜி, அதுதான் நான் வந்து ஒரு விதத்துல ஒரு புது கட்சிக்குள்ள இருக்கிற உள் ஜனநாயகம் முதிர்ச்சியான பேச்சு இதெல்லாம் 75 வயது கட்சியில இல்லையேன்னு நான் பார்த்தேன். அதனாலதாங்க அவனுக்கு கொத்தடிமைங்க, ஒரு குடும்பத்துக்கு வேலை செய்யறவனுங்க. விக்னேஷ் ப்ரோ, சுயமரியாதை இதெல்லாம் அவனுக்கு சொன்னாலும் அவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. விக்னேஷ் ப்ரோ, சொல்லுங்க. நேத்து அனந்த் அஜித் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த ம். வீடியோவுக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ம். கீழே வந்து ஒரு டிஎம்கே காரர் வந்துட்டாரு. ம். வந்துட்டு நீங்க வந்து ஸ்ரீநாத்துக்கு வந்து எம்எல்ஏ போஸ்டிங் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கிட்டீங்க, இது ஃபேவரட்டிசம் வராதா அப்படின்னு கேட்டார். நான் ஒரு 2-3 இது எடுத்து போட்டு அதெல்லாம் கேட்டேன். மறுபடியும் வந்துட்டாரு. மறுபடியும் வந்தோடனே நான் திரும்பியும் கேட்குறேன், ஏன்டா அன்பில் மகேஷ் வந்து ரசிகர் மன்ற தலைவரை அவனுக்குலாம் நீங்க மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுப்பீங்க என்ன அப்படின்ட்டு நான் ஒன்று போடுறேன். என்ன அதுக்கப்புறம் வந்து தெரிய வந்தா அவன் போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் ஃபேக் ஐடியில இருந்து ஒன்று வருது, ஒரு லேடி பேர் வச்சுக்கின்னு. உள்ள போய் அவங்களுக்கு ஓபன் தலைமை கொத்தடிமைங்கிற கோட்டால கொடுத்தாங்க ஜி. அவங்க அன்பில் மகேஷோட தாத்தா கலைஞருக்கு விசுவாசமா இருந்தாரு, அன்பில் அதெல்லாம் மகேஷோட கரெக்ட் அப்பா தான் ப்ரோ. இல்ல ஸ்டாலினுக்கு சொல்றேன், விசுவாசமா இருந்தாரு. இவனுங்க வந்து ஃபேமிலிக்குள்ள குத்துப்பானுங்களாம், என்ன ஃப்ரெண்டுக்கு கொடுப்பானுங்களாம், இவனுங்கெல்லாம் கொடுப்பானுங்களாம். அங்க தூத்துக்குடியில ஏதோ ஒரு பிரச்சனை, சரி நம்பிக்கையான ஆள் வேணும்னு இவரு குத்துருக்காங்க, அதுக்கு டிஎம்கேல வந்துடுறானுங்க. சிஸ்டம் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு தொகுதியில இல்ல ஒரு பகுதியில செல்வாக்கா இருக்கிறவங்க கிட்ட தான் இந்தாங்க உங்க கோட்டால ஒரு 10 டிக்கெட்டு 5 டிக்கெட்டு அந்த மாதிரி அவங்க கையில கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களோட வகையறா அவங்களோட செல்வாக்கு அந்த மாதிரி சிஸ்டம் தான் டிஎம்கே. 234 தொகுதியிலானா
இதோ நேரு கோட்டா அப்படின்னு ஒரு 10, இந்த வேல்முருகன் கோட்டான்னு ஒரு 7. அவர் வேலூர் பக்கத்துல இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் அவருக்கு விசுவாசமா இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. திறமைங்கிறது 2வது. ஒண்ணு செல்வாக்கு, ஏற்கனவே வந்து அந்த இது அந்த பகுதியில இருக்கிற சிற்றரசர்கள் மாதிரி இவங்க வளர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு இவங்களோட கல்ச்சரே ஃபுல்லா வந்து ஒரு ரவுடி கல்ச்சர் தாங்க. உங்களோட ஆட்சியில நீங்க ஓப்பனா வந்து நான் சொல்றேன், நெறைய இடத்துல கிரைம்ஸுக்கு காரணமே மூலதனம் இவங்க தான். போதை கலாச்சாரத்த நீங்க அழிக்கும்போது, இவங்க ஆட்சிக்கும் அதுக்கும் நேரடி சம்மந்தம் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க உணருவீங்க. ஏன்னா, அது வந்து ஒரு அவ்ளோ பெரிய ஒரு ஸ்டேட்டோட சப்போர்ட் முழு ஒத்துழைப்பு இல்லாம, பரவலா கடைசி பட்டி தொட்டி வரைக்கும் கஞ்சா போய் சேர்ந்துட்டு இருக்காது. அதுக்கு அரசியல் எண்ணங்கிறது இருக்கும். அரசியல் வில் இல்லாம இவங்களால ஏங்க உலகத்துல இருக்கிற எல்லா கார்ட்டெல்லு, மாஃபியா இவங்களுக்கு அரசியல்வாதிங்க வந்து இவங்களோட பேச்சைக்குல இருக்க மாட்டாங்களா? இந்த நார்கோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா கார்த்திக்? டிஆர் பாலு அதான் ஏதோ பேசியிருக்காரு போல. அவர்லாம் இப்ப பேசுறாரா? ஆமா, டிஆர் பாலு ஏதோ பேசியிருக்காரு போல. ஏதோ வன்முறை தூண்டுற மாதிரி பேசியிருக்காருன்னு போட்டிருக்கானுங்க பசங்க. இதுக்கு தான் இவனுங்க எதிர்கட்சியில டேஞ்சர்ன்னு சொல்றதுலாம் ஒன்றும் இல்லைங்க. எதிர்கட்சினா ஒண்ணுமே இல்லை, இவங்க கிட்ட வேலை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி தான் இவனுங்க அதில் ஆதாயம் பார்ப்பானுங்க. அதை தான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். இவன் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்ப யாருன்னா போஸ்ட் இது மேல போட்டு விடுங்கப்பா. அலெக்ஸ் இருக்கியா ம். ப்ரோ? ஹரிஹரன் request. திருச்சி கிழக்கு ராகவா லாரன்ஸ்லாம் சில இன்ஸ்டாகிராம் பதிவு போட்டாங்க, அது உண்மையா இல்லை யாருக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது? அது எதுவும் பேச்சுவார்த்தை இல்லை. கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா திருச்சி கிழக்கு யாருக்கு போகுதுன்ட்டு? இன்னும் தெரியல ப்ரோ. எனக்கும் ரூமரா தெரியல. கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து மைண்ட் செட்டை இது பண்றதுக்காக கூட இருக்கலாம். சொல்லுங்க ஹரி. ஹாய் ப்ரோ, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம். திருச்சி கிழக்க பத்தி வாங்க கேட்டீங்களா? வாங்க அதுல ப்ரோ. இருந்தே ஆரம்பிக்கிறேன். ப்ரோ இல்ல, திருச்சி கிழக்க பத்திங்களா, அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து நேத்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, நம்ம துண்ட தோல்ல போட்டு இன்ஸ்டாகிராம்ல. அது ஃபேன் பேஜ் அது ப்ரோ. யாரா பாத்தீங்களா? அது ஃபேன் பேஜ் ப்ரோ. ஃபேன் இல்ல பேஜ் அது சும்மா அது ரூமர் தான். அது ஃபேன் பேஜ், அது ஃபேன் பேஜ். ஏன்னா நிறைய ஓடிட்டு இருக்குது. ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சி ஈஸ்ட்ல வந்து கேண்டிடேட் அது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் ஓடிட்டு இருக்குது. நிறைய பாக்குறேன், இதுல இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறேன், நம்ம எக்ஸ்லயுமே நிறைய பேர் யாரும் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒருவேளை கண்டிப்பா ஃபீலர்ஸ் மாதிரி நான் அனுப்புறாங்களோ? அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல பேரு, நிறைய பிலாந்த்ரபி செஞ்சு வந்தவர். ஆனா கட்சியில கடைசியில தலைமை தான் முடிவு செய்யும். யாரு நியமனம் பண்றாங்களோ அவர் தளபதியோட தங்கச்சியோ தம்பியோ தான் இருக்க போறாங்க. பட் யா எனக்கு அது ஐ டோன்ட் மைண்ட் தட் பர்டிகுலர்லி. அதை பார்த்தப்போ ஓகே சூப்பர். அதுவும் அது எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு எனக்கு எப்பவுமேங்க என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, அதிகமாக பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. அது அவங்க உழைப்பு, அவங்கள சம்பளம். ஆனால் அதையும் மீறி வந்து அந்த மாதிரி செய்யணுங்கிற ஒரு அக்கறையோட இருக்கிற நடிகர்களை என்றைக்குமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அது என்னோட பர்சனல் வே ஆஃப் லுக்கிங் அட் தம். அந்த வரிசையில் ராகவா லாரன்ஸ் கண்டிப்பாக விளிம்பின மக்கள், அடித்தட்டு மக்கள் நிறைய சேரிட்டி பண்ணியிருக்காரு, நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ யாராலையும் அந்த சாதாரண ஒரு கேள்வியை கேட்டுற முடியாது. என்ன மக்கள் பிரச்சனை, என்ன மக்களுக்கு செஞ்சார், உங்களெல்லாம் கூட ரொம்ப அதிகமாக செஞ்சாருன்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த கருப்பு சங்கிங்க என்ன பண்ணணும் தெரியல? கருப்பு சங்கிங்க, கருப்பு சிவப்பு சங்கிங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, கிறிஸ்டினை கொண்டு வந்து நிறுத்துறாரு மறுபடியும் திருச்சி கிழக்குலன்னுவானுங்க. சரி, ஆமாம். அவரு வேணா சகாயம் ஐஎஸ் நிறுத்தலாம் பார்த்தா அப்பயும் அதே சாயத்தை பூசுவானுங்க. இந்த ஏ ராஜா இல்ல, புது எச் ராஜா டிஎம்கேல இந்த மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா? அவர் வந்து கிறிஸ்டின் திருச்சி கிழக்குல நின்னாரு, இப்ப அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு கிறிஸ்டின் கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. அவ்வளோ ஒரு கேடு கட்டவனுங்க இவனுங்களா. ஜோசப் விஜய் என்னும் நானுங்கிறது ஒரு மதத்தை கொண்டு வர சொல்லலாம். ஏங்க அது உறுதிமொழியை இயக்குறாரு நாட்டுக்கு. அதுல என்ன மதம் இருக்குது? அது அவரோட பேரு. அவனோட வாதமே எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கையில ஒரு கயிறு கட்டிட்டு இருக்காரு, கையில ஒரு மதம், கழுத்துல ஒரு மதம்,
அவரோட உறுதிமொழியில ஒரு வாதம்னா அதிலே மத நல்லிணக்கம் இருக்குன்றது அந்த நாய்க்கு தெரியுது. இவனுங்கெல்லாம் வந்து இத்தனை வருஷமா இன்டலெக்சுவல்னு வேற சொல்லிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் இத்தனை வருஷமா இந்த கட்சியில இருக்கிறானுங்க. ஏன் நம்ம வளர்றோமே, நம்ம வளரும் போதே நம்மளே வந்து வெளிப்படுறோமே, எல்லார்கிட்டயும் போயிட்டு அம்பலப்படுறோமேன்ற ஒரு அறிவு வேணாம். எம்மதமும் சம்மதமும் சொல்றவன் தான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கையில ஒண்ணு கழுத்துல ஒண்ணு அப்படி வச்சிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து நீ வந்து இவர் வந்து இந்த சாயம் பூச பாக்குறானுங்க பாருங்க, கிறிஸ்டியன்னு சொல்லி. இவனுங்க அறியாமையை நினைச்சு என்ன பண்றது? அதை எதிர்த்து எந்த அந்த மீடியால இருக்கிற மைக்க நீட்டினுங்கிறவங்க பதிலுக்கு, சார் அதுக்கு பேர் தான் சார் மத நல்லிணக்கம்னு எவனாவது சொல்றானா பாத்தீங்களா? இந்த பிரஸ்டிடியூட்ஸ். இப்ப நம்ம மைக்க வச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னா நம்ம பதிலு கேட்க மாட்டோம். சார் அது பேர் தான் சார் மத நல்லிணக்கம், எல்லா மதமும் வேணும்னு தான் நினைக்கிறாரு அவரு. அப்படி ஒரு இது சொல்ல தெரியாதவங்களுக்கு இதே மாதிரி தான் நான் இன்னொரு பிரஸ் மீட்லயும் பார்த்தேன். அந்த நம்ம தலைவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த வேளாங்கண்ணிக்கு சாரி லாஸ்ட் இது திருச்சி ஈஸ்ட்ல போகும்போது அந்த சர்ச்சில் முட்டி போட்டு நடந்து போவாரு. அதை பத்தியே எல்லாம் பேசினானுங்க அந்த டைம்ல. அவர் பாத்தீங்களா சர்ச்சில் முட்டி போய் இந்த விவாதத்தெல்லாம் சர்ச்சில் முட்டி போட்டு வந்து போறான். டே அதுக்கப்புறம் அவர் மசூதிக்கு போனாரு, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனாரு. அதை ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவனுக்கு எப்படின்னா இவனுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வச்சுப்பானுங்க, மத்த எல்லாத்தையும் ஓரம் தள்ளுவானுங்க. இன்னைக்கு அந்த மேயர் பிரியா வேலையில பண்ணானு பாருங்க, எது வந்து இவங்களுக்கு வந்து தப்பு மாதிரி தெரியுதோ அதை மட்டும் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எதனால அவங்க அவாய்ட் பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டானுங்க. கூச்சமே படாம இப்படி ஒரு ஃபேக் நெரேட்டிவ் உலகத்துக்கே தெரியுது. சோசியல் மீடியா எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க இவனுங்களை. அப்படி இருந்தாலும் அந்த ஃபேக் நெரேட்டிவ் கேரி பண்றதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது பாருங்க, அந்த ஜாம்பி கும்பல். ஒரு ஃபேக் நெரேட்டிவ்னு தெரியும், அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறது கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தாலே அவங்கள ஒரு கமெண்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுங்களை கழுவி ஊத்தாதவங்களே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ நடக்குதுன்னு தெரிஞ்சு கூச்சப்படாம வந்து அதை ஃபேக் நியூஸை போடுறான் பாருங்க. இவனுங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீ என்ன வேணா துப்பு, நான் தொடச்சி போட்டு நான் போயிட்டே இருப்பேன், ஆனா நான் ஃபேக் நியூஸை போடுவேன். இதுதான் இவங்களோட புத்தி. அந்த முக்தார் எடுத்த கேம்பெயினே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைட் ட்ராக் ஜி. அதாவது இவங்க வந்து மேடையில வந்து விஜய் அந்த தாவேகா கட்சியெல்லாம் வேற மாதிரி விமர்சிப்பாங்க. அதாவது இவங்களோட திமுக ஸ்டைலு, அதாவது இப்போ மெயின் ஸ்ட்ரீமா கொஞ்சம் இருக்கிற மாதிரி சைடு ஸ்ட்ரீமா ஓடும் பாத்தீங்களா? இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, முக்தார், நக்கீரன் கோபால், எதுலெல்லாம் தான் உண்மையான திமுகவின் முகமா உங்களுக்கு தெரியும். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் ஏன் உன் பேரை வெளியில சொல்லிட்டு நீ பிரச்சாரம் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா உனக்கு ஓட்டு கிடைக்குமா? அப்படின்னு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்டத்தட்ட ஒரு சங்கிமா தான் பேசுறான் அந்த நாய். விஜயை பார்த்து நீ வந்து உன் பேரை வெளியில சொல்லி வந்து ஜோசப் சி விஜய்னு முழு பேரை சொல்ல முடியுமான்னு கேட்கறான். அதுவே சங்கித்தரான். ரெண்டாவது ஜோசப் விஜய் என்னும் நான்ல வந்து மதம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் 1.75 கோடி ஓகேயா? நான் மறுபடியும் நீ அந்த 5 வருஷம் முடியற வரைக்கும் இதை வந்து 2 கோடியா மாத்துற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். 35% ஓட்டு வாங்கின அக்ராஸ் ஆல் கிராஸ் செக்ஷன்ஸ், சாதியை கடந்த மதத்தை கடந்த அனைவராலையும் வந்து ஏற்றுக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் சிஎம் விஜய். அவருக்கு வந்து ஒரு மத சாயலை பூசுறது ஏங்க? அவருக்கு எல்லா இடத்துக்கும் போனார். ஒரு மசூதிக்கு போனாரு, ஒரு கோவிலுக்கு போனாரு, ஒரு சர்ச்சுக்கு போனாரு. அழகான ஒரு இதை வச்சார். எங்களோட அறந்தாங்கி கேண்டிடேட் முகமது ஃபர்வாஸுங்கிறவர் விபூதி அணிந்துட்டு அவர் வந்து கேம்பெயின் பண்ணார். அதே மாதிரி பரவாயில்லங்க, நாங்க இந்த மதம் அந்த மதம்லாம் எங்களுக்குள்ள சாதி மதம் கோவில் தேர் வடம் வலிச்சாருல முருகர் கோவில். திருச்செந்தூர் கோவில் போயிட்டு ஒரு வேலை கையில எடுத்தாரு. அவரை பார்த்து எல்லாமே அவங்க கையில ஒரு தர்பூன்சினி கூட கொடுக்குறாங்க, ஒரு இது கூட கொடுக்குறாங்க. அது எப்ப போனாரு பாருங்க, திருச்செந்தூர் கோவிலுக்கும் புட்டபர்த்தி இது சாரி ஷீரடிக்கும் பாத்தீங்கன்னா எப்ப போனாரு அவரு? எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டுக்கும் அதுக்கும் நடுப்பட்ட டைம்ல போனாரு. அவர் முன்னாடியே போயிருந்தா, அவர் ஓட்டுக்காக இது பண்றாருன்னா அவர் முன்னாடியே போயிருந்தாருன்னு வைங்களேன், இன்னும் இந்துக்கள் ஓட்ட அள்ளி இருக்கலாம் இல்லையா? ஓட்டு கணக்கு போட்டு இது முன்னுங்க பண்ற மாதிரி பண்ணா. ஆனா அவர் அப்ப போலையே. அவர் போனது வந்து திருச்செந்தூர் இந்த ஷீரடி எல்லாம் பாத்தீங்கன்னா டியூரிங் அந்த கவுண்டிங் பீரியடுக்கு முன்னாடி இருந்த டேஸ்ல தான் போனாரு. அங்கேயும் அவர் இந்த திருச்சி ஈஸ்ட்ல வந்து அதுல கூட மட்டும் போனா இல்ல, அதுல கூட சுயநலம் ஆயிடும். இல்ல அதுல கூட பிரதர் அந்த நான் ரிலீஜன் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு தான் உள்ள எல்லாத்துக்கும் போயிருக்காரு. அவர் ஒன்னும் இஷ்டத்துக்கு ஒண்ணும் போல. இவனுங்க எல்லாம் போகும்போது நம்ம யாருன்னா பாத்துருப்பாங்களா? இவனுங்க எல்லாம் போயிருப்பானுங்களா? இவனுங்க இருக்குது எல்லாரும் போயிரு யாருன்னா அதெல்லாம் பண்ணிருப்பீங்க, ஒர்த்தம் பண்ணிருப்பீங்களா நீங்க? அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அதுக்கு ஒரு 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 நாள் ஃபுல்லா பேசுறானுங்க அவரு. நான் கேக்குறேன், இதே மாதிரி நீங்க எல்லாம் வேற எவனா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த இவன் அவெல்லாம் நீங்க எல்லாம் எங்க போய் பண்ணீங்களே ஓட்டு போட்டு, அப்பெல்லாம் நீங்க எல்லாம் எங்கடா போனீங்க? அப்புறம் அதெல்லாம் நீங்க போடல. எங்களுக்கு மட்டும் ரூல்ஸ், உங்களுக்கு மட்டும் என்னது? இல்ல இவனுங்க கருணாநிதி குடும்பத்துல பாத்தீங்கன்னா நெத்தியில வச்ச திருநூரை வந்து வெளியே வரும்போது அழிச்சிட்டு வந்துருவானுங்க, அதோட எங்கேயும் போக மாட்டானுங்க.
சரியா? அதே தான் திருமாவளவனும் பண்ணாரு. பண்ணி அதுக்கு வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம தலைவர் நல்ல ஞாபகம் இருக்கு. திருச்செந்தூர் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து மாடியில எல்லாருக்கும் கை காட்டும் போது நெத்தியில திருநூறு இருந்துச்சு. அதை கவனிச்சீங்களா? அந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்காரு நம்ம தலைவர். அதனாலதான் மக்களுக்கு வந்து அவரை வந்து ஏத்துக்கிறாங்க. இவனுங்க பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிம்மிக்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த உதயநிதி வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் போயிட்டு இந்த கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் நானும் கிறிஸ்டியனு, நானும் வந்து ஒரு பாதி கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு சொல்லுவான். எதுக்கு? அடுத்த வர எலெக்ஷன்ல ஓட்டு வேணும்னு. இவனுங்களோட பொய்ய மக்கள் எப்ப திருப்பரங்குன்றத்துல நம்ம ஜெயிச்சோமோ அப்பயே தெரிஞ்சு போச்சு ப்ரோ அவங்களுக்கு. மக்கள் இவனுங்களை நம்பல, இவனுங்களையும் நம்பல, பிஜேபி நம்பலன்னு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு ப்ரோ. இல்ல திருப்பரங்குன்றத்துல நம்மள ஒவ்வொரு டிபேட்லயும் ஒரு 6 மாசமா ஒவ்வொரு டிபேட்லயும் கரூரை பத்தி பேசுவானுங்க, திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவானுங்க, நாங்குநேரியை பத்தி பேசுவானுங்க, கவின் படுகொலையை பத்தி. அந்த எல்லா தொகுதியிலும் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் ப்ரோ. அப்பயே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. நம்ம இவ்வளவு நாளா இவனுங்க நம்ம வச்ச குற்றச்சாட்டெல்லாம் மக்கள் மயிரா கூட மதிக்கலன்னு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இன்னமும் கதறி நிற்கிறான். இன்னைக்கும் கோட்டீஸ்வரன் வந்து கதறான். திருப்பரங்குன்றத்துல இருந்து அவர் என்ன பேசினாரு? நீங்க வந்து மதச்சார்பையின்மை, அவர் வந்து பாஜக எதிர்ப்பு, நீங்க திருப்பரங்குன்றத்துல என்ன பேசினாருன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு ஆதரவா பேச போறவனுங்க டப்புன்னு ஒரு அடி அடிக்க மாட்டா. டே நீ இப்படி சொல்லிதான் திருப்பரங்குன்றத்தை தோத்துட்டீங்க, அவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு அவரு. இவனுக்கு செட் பண்ண நரேட்டிவ் எதுவும் நிக்கல. கரூர்ல கூட பாருங்க, திமுக உடைச்சு நம்ம மேல வந்தோம், நம்ம செகண்ட் வந்தோம். அத கூட இந்த புண்ணைய வளவன் ஒருத்த வந்து நம்ம கரூர்ல வந்து நம்ம தேர்டு போயிட்டோம், திமுக ஜெயிச்சதுன்னு போய் சொன்னான். அதையும் நான் வந்து அந்த வீடியோவை எடுத்து போட்டு அந்த டேட்டாவை எடுத்து போட்டு அவனை அடிச்சான். அடிச்சு அவன் அந்த ஷோ நடந்துட்டே இருக்குது. 1 ஹவருக்குள்ள நான் போடுறேன். அடுத்த 1 ஹவர்ல அவன் என்னோட கமெண்ட்ல வந்து மன்னிப்பு கேட்டான், புண்ணைய வளவன். அந்த டிபேட் ஷோல பேசினவன். இல்ல இந்த தப்பா ஷோல சொல்லிட்டேன் பேசும்போது மன்னிச்சிருங்க பிரதர், அப்படின்னு. இந்த ஷோல பேசும்போது என்ன தெரியுமா பிரதர், இந்த ஷோல வந்து இப்ப வந்து நம்ம வந்து டிஎம்கே சாரி டிவிக்கு ஏத்த எழுத்து வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க பேசும்போது நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, டிஎம்கே எழுத்து இவனுக்கு என்ன பண்றாங்க அந்த டைம்ல